சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரே ஒரு ட்ரேடை பற்றி தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரேடு கன்ஃபார்மாக நடக்க போகுது. அவ்வளோதான், பாண்டியா இன் சிஎஸ்கே. பாண்டியா சிஎஸ்கேக்கு வர போகிறாரு. ஒன்றே ஒன்று ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். தூபேவை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கேக்கு கொடுப்பாங்களா எம்ஐ அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஏன் இந்த தீ பரவல், இந்த பேச்சு ஏன் அடிபடுச்சுன்னா, நம்ம சிஇஓ காசி விஸ்வநாதன் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு, மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா கூப்பிட்டு, தம்பி வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டவர், அதை வச்சு போன தடவை சஞ்சு சாம்சன்ட்டு தான் இவ்வளோ நேரம் இவர் பேசினார். அதனால் இப்போ சிஎஸ்கேக்கு ஹர்திக் பாண்டியா வரப்போகிறாரு. ஆனால் இந்த ட்ரேடுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தூபேவும் சுத்தமாக ஃபார்மில் இல்லை சிஎஸ்கேல. ஹர்திக் பாண்டியாக்கிட்டையும் அங்கே பிரச்சனை. அவர் டீம் கூட ட்ராவல் பண்ணவும் இல்லை. போன மேட்ச் எல்எஸ்ஜியோட, அடுத்த மேட்ச்சை அவர் வர போகிறதில்ல. ஸ்கையும் கேப்டன்சி பண்ண போகிறதில்லன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த மேட்ச்சில் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அவங்க விளாட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்ச் என்ன நிலமைன்னு தெரியல. இப்போ சிஎஸ்கே மேட்ருக்கு வந்தோம்னா அங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆயுஷ் மாத்திரே ப்ளஸ் சிவம் துபேவே கேட்குறாங்க. அப்படி மும்பை இந்தியன்ஸ் கேட்டால் அந்த ட்ரேடு வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை ஒரு ஃப்யூச்சர் ஆஃப் சிஎஸ்கே. ஹர்திக் பாண்டியாவுக்கு 33, 34 ஆயிடுச்சு. சிவம் துபேவும் கிட்டத்தட்ட அதே வயசு தான். ஸோ அங்கே ஒரு ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. இன்னும் 7 வருஷம் 8 வருஷம் 2 பேருமே ஆட முடியும். ஸோ ஆயுஷ் மாத்திரை 20 வருஷத்துக்கிட்ட நம்மளுக்காக சர்வ் பண்ண முடியும். அவரால் ஆடுற கேப்பபிலிட்டி இருக்குது. அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடு வேணாம். கார்த்திக் சர்மாவை கேட்டாலும் அது வேணாம். தூபேவை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் அப்படி எம்ஐ கேட்டாங்கன்னா, ஒரு மேட்ச் ஷாட்டை தள்ளி விடுங்க. அந்த மாதிரி இது பண்ணுங்கள். சும்மா ஒரு யங்ஸ்டரை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்குறதெல்லாம் ஒரு பிளண்டர்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரேட் நடக்குமா. நீங்கள் சொல்லுங்கள், ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரணுமா, இல்லை அவர் எம்ஐலே இருக்கட்டும் ப்ரோ, அதான் ப்ரோ நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். நாளைக்கு சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சினாரியோ இங்கேருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோ போடுறேன். ஓகே, டேக் கேர், பை கைஸ்.